நீ மக்கள் கிட்ட நிக்கல, வெறும் ஃபேக் நேரேட்டிவ் மட்டும் செட் பண்ணி ஒருத்தரை பொய்யை சொல்லி ஓயபிள்ஸ் தியரியை பயன்படுத்தி ஒரு பொய்யை 100 வாட்டி சொல்லி அதை உண்மையாக்குறீங்க. நாங்க சட்டப்படி அதை அணுகுவோம். கட்சி தான் நிரந்தரம், ஆட்சி நிரந்தரம் கிடையாது. ஆட்சி வரும் போகும். நீங்க இந்த பொய்யை செட் பண்ணி திருப்பி 5 வருஷம் கழிச்சு அவரே அந்த வீடியோ பார்க்கும்போது அவரே அவர் உணர்ந்துப்பார். கட்டமைப்பு இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன இருக்கு? கட்டமைப்பே கிடையாது. மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது திமுக சொல்லிச்சுல, அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு புத்தி சுவாதனை இல்லையா? புத்தி இல்லையா? இப்ப அறிவு இல்லையா உங்களுக்கு? அப்போ எங்க இருந்தீங்க? புதுக்கோட்டையினுடைய எம்எல்ஏ என்ன பண்ணாரு? வெற்றி கலைப்புல குடிச்சிட்டு போதையில ஆட்டம் போட்டாரா? உங்க எம்எல்ஏ ஒரு பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டினாரா? உங்க கட்சியினுடைய வட்ட செயலாளர் 10 வயசு பொம்பளை பிள்ளைய கெடுத்தாரா? இதெல்லாம் யார் கண்டிக்கணும்? எவ்வளோ பெரிய குற்றம், அதை நார்மலைஸ் பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்த பெரிய தப்பான விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை நார்மலைஸ் பண்றதும், திமுக காரன் எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை பூதாகரமாக்குறதும் தான் இந்த தாவேக்காவுடைய வேலையா இருக்கு. சோசியல் மீடியாவில் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் நீங்க சட்டமன்றத்தில் முதல்ல பதில் சொல்றீங்களா? போய் வீட்டில் போயிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முதலமைச்சருங்க, எதிர்கட்சி தலைவர் கேட்டால் நீங்க சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த திரு தினேஷ் வேலன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலில் வந்துட்டு எதிர்பாராத விதமாக இவ்வளவு பெரிய ஒரு சரிவை வந்து சந்தித்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடத்தியிருக்கிறார். நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ வெப்சைட்டை கூட உருவாக்கி இருக்கிறார். இந்த வெப்சைட் மூலியமா இது வரைக்கும் எவ்வளவு தகவல்கள் வந்திருக்கு சார்? ஆக்சுவலாக 2 நாள் மட்டும். முதல் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த தோல்வியை தலைவர் சொன்ன மாதிரி தலை வணங்கி ஏற்றுக்கிறோம். மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் முதலீடு சொன்ன மாதிரி தீவிரமான மூர்க்கமான எதிர்கட்சியாக சட்டமன்றத்துலேயும் மக்கள் மன்றத்துலையும் கண்டிப்பாக செயல்படுவோம். இந்த ஆப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது 2 days தான் ஆகுது. அதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. கட்சி நிர்வாகிகிட்டே ஈவன் பொதுமக்களும் அதில் எனி மெசேஜஸ் ட்ராப் பண்ணுறதுனா கூட ட்ராப் பண்ணலாம். அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புக்கும் மக்கள் மன்றத்தில் எப்படியான செயல்பாடுகளை கொண்டு போகணுன்றதுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காரு தலைவர். அது டைம் இருக்குது. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த குழு நிர்வாகிகளை தலைவர் சந்திக்கிறாரு. ஒரு உதயநிதி சந்திக்கிறாங்க. மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்த குழுவினுடைய ஆலோசனை இன்றைக்கி நடக்குது அறிவாலயத்தில். அதன் பின் அதை என்ன பண்ணலாம், அவங்க அந்த குழுவுக்கு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு 20 25 தொகுதிக்கு 2 பொறுப்பாளர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பொறுப்பாளர் அந்த கல நிலவரத்தை போய் சந்திச்சு எதனால் அங்கே என்ன ட்ராபேக் இருந்துச்சு, என்னென்ன நிறை குறை இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு, கட்சி நிர்வாகிகளும் சந்திச்சு என்ன நிறை குறை இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு அதை தலைவர்கிட்ட அறிக்கையாக கொடுக்கறதா இருக்காங்க. கண்டிப்பாக சார். திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுடைய தோல்விக்கு முக்கிய மூல காரணமாக மக்கள் வந்து சொல்றது என்னன்னா நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க. இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து தாவேக்கா ரொம்ப சிறப்பாக வந்து திமுக மேல சுமத்தி இருக்காங்க அப்படின்றாங்க. அதுதான் சூப்பரா சுமத்தி இருக்காங்க. நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேக் நெரேட்டிவ் ரொம்ப தெளிவா செட் பண்ணி. ஊழல் எதுவுமே நடக்கலையா? என்ன நடந்துச்சு? ஏதோ நிரூபிக்கப்பட்ட கேஎன் நேரு மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு வேற, நிரூபிக்கப்பட்ட குற்றம் வேற. குற்றச்சாட்டுக்கும் நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கும் வித்தியாசம். ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ உங்க மேல ஒரு புகார் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா. எதுவுமே எடுக்காம நீங்க ஜாலியா தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுத்தாதா? ஓகே. அண்ணன் கேஎன் நேரு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது யார் எடுக்கிறா? யார் குற்றச்சாட்டு வச்சிருக்கா? குற்றச்சாட்டு நீங்க சொல்ற சும்மா ஒரு அலிகேஷன் சொல்றதுக்கு நான் என்ன நீங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கி இருக்காங்க. சும்மா வந்து ஒரு ஃபேக் நெரேட்டிவ். இது யார் செட் பண்ணது? ஃபர்ஸ்ட் செட் பண்ணது பிஜேபி செட் பண்ணுச்சு. அது கூட 2 தாவேக்கா செட் பண்ணுச்சு. ஒரு ஃபேக்கா மக்கள் மன்றத்திலயோ ஃபேக்னாவது நீங்க மக்களுக்கு சொல்லிருக்கணும்ல சார். மேடம், அது மக்கள் மன்றத்துல தான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்றதுக்கு டைம் வேஸ்ட். அதான் மக்கள் கிட்ட பிரச்சாரத்துல போய் எவ்வளவு தூரம் சொன்னீங்க? எவ்வளவு தூரம் உங்க பிரச்சாரம் ரீச் ஆச்சு? கே நேரு அங்க ஜெயிச்சிருக்காரு. அவர் அங்க தோக்கல. மக்கள் மன்றத்துல இதே இஷ்யூவா அவங்க அங்க வச்சாங்க. மக்கள் மன்றத்துல இதே அண்ணனும் சொன்னார், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, அப்பழுக்கற்றவன், முடிஞ்சால் என் மீது குற்றத்தை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவர் என்னன்னு சொல்லுவாரு? குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ஃபேக் நெரேட்டிவ் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியாவில் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுது? இப்போ புதுசாக எடுத்துருக்கு அரசு என்ன பண்ணுது? அவங்க 2 வருஷமா மக்கள் மன்றத்தையோ இல்லை மக்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணாங்க? என்ன உரையாடல் நடத்துனாங்க? மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? மக்கள் அந்த 2 வருஷத்துல மக்களுக்கு என்ன ஒரு சின்ன குறை கூட ஒரு பேரிடர் நடக்கலையா? மழை வெள்ளம் வரலையா?
அப்போ போய் மக்கள்கிட்ட நின்னாங்களா? அப்போ ஆளுங்கட்சியான திமுகவும் செஞ்சு, எதிர்கட்சியான அதிமுகவும் செஞ்சுச்சு. இப்போ நாங்கள் எதிர்கட்சியா இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு பேரிடர் நடக்கக்கூடாது, ஒரு வேலை நடந்தாலும் கூட திமுக தான் முன்னாடி நிற்கும். நீ மக்கள் கிட்ட நிக்கல, வெறும் ஃபேக் நேரேட்டிவ் மட்டும் செட் பண்ணி ஒருத்தரை பொய்யை சொல்லி கோயபிள்ஸ் தியரியை பயன்படுத்தி ஒரு பொய்யை 100 வாட்டி சொல்லி அதை உண்மையாக்குறீங்க. நாங்க சட்டப்படி அதை அணுகுவோம், சட்டப்படி தான் அணுக முடியும். நீங்க சொல்ற பொய்க்கு நான் உங்ககிட்ட நீங்க கத்துறீங்கிறதுக்காக சரி சமமா நான் வந்து கத்த முடியாது. நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன்னு சொல்றாரு அண்ணன் கே நேரு. நீங்க எங்க அமைச்சர் முன்னாடி அமைச்சரா இருந்தவங்க மேல நீங்க என்ன பழி சொன்னாலும் நாங்க சட்டப்படி அணுகுவோம். இதுல இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது, தாவேக்காவினுடைய வளர்ச்சியை வந்துட்டு திமுக வந்து ரொம்ப சாதாரணமா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல அப்படின்றாங்க. இது உண்மைதானே? உண்மை. நாங்க மக்களை நம்பணும், மக்களை மட்டுமே நம்பணும். நாங்க இந்த ஃபேக் நேரேட்டிவ் இதை வந்து பொய் செய்தியில மக்கள்கிட்ட சென்றடையாதுன்றது நாங்க நம்பணும். இது பொய் செய்தி இவ்வளோ தூரமா இதுவாகும். இது ஒரு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே நடக்காத விஷயம். ஒரு எம்எல்ஏவோ பதவி ஏற்றுக்கிறார் ஒருத்தர், கேவி குப்பத்தினுடைய எம்எல்ஏ. அவர் என்ன சொல்றாரு? வெறுங்கால நடந்து வந்து நான் ஏழை தாயின் மகன், நான் எனக்கு எதுவுமே இல்லை, நான் எனக்கு மகிழ்ந்து கிடையாது, கார் கிடையாதுன்றாரு. ஆனால் அவர் பென்ஸ் காரில் தான் வர்றாரு, பென்ஸ் காரில் தான் போறாரு. இந்த மாதிரியான ஃபேக் நேரேட்டிவ். இன்னொருத்தர் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பண்றாரு? நான் வந்து எனக்கு அடுத்த மாதம் வாடகை கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு காசு இருக்குமான்னு தெரியலன்னு சொல்றாரு. வாடகை வீட்டில் இருக்கின்றதை பதியப்படுத்துறாரு. அவருக்கு சொந்த வீடு இருக்கின்றது அவரே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேச்சாளராக இருக்கும் போது, வேற கட்சியிலெல்லாம் பேச்சாளராக இருக்கும் போது அவர் வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு சகலமும் இருக்கு. நீ தன்னை ஏழை தாயின் மகனா முன்னிறுத்துக்கான காரணம், நான் வந்து தூயவன், நான் ஏழை தாயின் மகன், நான் விவசாயி, இதெல்லாம் வந்து முன்னாடி கேட்டுட்டோம். மக்கள் மன்றத்தில் நீங்க அந்த அந்த பொய்யை திருப்பி திரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பொய்யை திரிச்சு நான் அப்பழு கட்டுறவன், நான் ஏழை தாயின் மகன், என்கிட்ட காசு ஒண்ணுமே கிடையாது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா சொகுசு விமானத்துல தான் போவேன், தனி விமானத்துல தான் போவேன், சொகுசு கார்ல தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில காட்டும் போது நான் ஏழை தாயின் மகன், என்கிட்ட காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. இதை வந்து கேட்டு புளிச்சிருச்சு. இந்த பொய்யை திருப்பி செட் பண்ண பொய்யை திருப்பி அதான் மேடம். ஏதோ ஐயா கலைஞர் அடிக்கடி சொல்லுவோம், அடிக்கிற காற்றில் காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும், காற்று நின்னாதான் தெரியும். இப்ப அடிச்சிருக்கு, காற்று பறக்குது, பார்ப்போம், தெரிஞ்சிட போது. இது நிரந்தரமா? ஆட்சி நிரந்தரமா? கட்சி தான் நிரந்தரம். உன் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கா? என் கட்சிக்கு கிரவுண்ட்ல கட்டமைப்பு இருக்கு. கட்சி தான் நிரந்தரம், ஆட்சி நிரந்தரம் கிடையாது. ஆட்சி வரும் போகும். நீங்க இந்த பொய்யை செட் பண்ணி திருப்பி 5 வருஷம் கழிச்சு அவரே அந்த வீடியோ பார்க்கும்போது அவரே அவர் உணர்ந்துப்பார். கட்டமைப்பு இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன இருக்கு? கட்டமைப்பே கிடையாது. மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. தலைவர் சொன்ன மாதிரி தான், இது ஒரு சுனாமி மாதிரி, மக்களை ஏமாத்துற சுனாமியா இருந்து, மக்களை அழிக்கிற சுனாமியா இருந்து, இது மக்களை அழிச்சு மக்கள் இப்ப இந்த 10 நாள்ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை பெண் பிள்ளைங்க எத்தனை பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார்ல. எங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியானதுக்கான சான்று மத்திய அரசு கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இதே பெண்களுக்கு பாதுகாப்புல நம்பர் 1 மாநிலமா இருந்தது தமிழ்நாடு. இதை ஒன்றிய அரசு சொல்லிச்சு, தமிழ்நாடே நாங்களே சொல்லிக்கல. நாங்க எங்க திராவிட மாடல் அரசினுடைய எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே இதை சொல்லல, மத்திய அரசு தான் இதை சொல்லுச்சு, சிறப்பா செயல்பட்ட அரசுன்னு சொல்லிட்டு. இப்போ எங்களை குறை சொன்னீங்கல்ல, ஒரு பொய்யான நெரேட்டிவ் செட் பண்ணீங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை இது பண்ணீங்கல்ல. இந்த 10 நாள்ல என்ன நடக்குது? மது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு போய் பாட்டு பாடினாரா? கரூர்ல போய் பாட்டு பாடி 40 பேர் செத்து போனாங்க அந்த இடத்துல. இப்போ 10 ரூபா வாங்காம இருக்காரா? 10 ரூபா வாங்குறதும் இல்லாம இப்ப என்னன்னா விலையை 20 ரூபா கூட்ட போறாங்க. அது யாருக்கு போகுது? விஜய் வீட்டுக்கு அலமாரிக்கு போகுது அந்த காசு. இதுதானே சொன்னாரு. நிறைய மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்குல்ல, அதுதான் பொய்ன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு அம்மா ஒரு பாட்டியை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் போல அவங்கள வச்சு என்ன பண்ணாங்க, 10 மணிக்கு வீடியோ செட் பண்ணி, பாருங்க ஒயின் ஷாப் மூடி இருக்கு, 10 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்காது, 12 மணிக்கு தான் திறக்கும். 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு நன்றி, இவர் வந்து ஆஹா ஓஹோன் வானத்தை பூமியாகிட்டார், பூமியை வானத்தாக்கிட்டார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கல. இதே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 2022-23 பீரியட்ல 500 மதுக்கடைகளை மூடினாங்க. அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் திமுக தான் கொண்டு வந்தாங்க. 21 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் மது விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. 21 கீழே இருந்தா எந்த அளவுக்கு அது கடைபிடிச்சாங்க அப்படின்றதும் இருக்குல்ல. இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா இவங்க தீவிரமாக கடைபிடிப்பதாக நரேட்டிவா செட் பண்றாங்கல. திமுக உங்க வாயிலே தான் வருது, இது நரேட்டிவ் மட்டுமே தான். 21 நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? அந்த ஒயின் ஷாப்னுடைய ஊழியர்கள் சொல்றதா 21 வயசுக்கு கீழே உள்ளவங்க நாங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க. நீங்க கொடுத்தேன்னு எப்படி சொல்றீங்க? எந்த ஆதாரம் இருக்கு? இது நரேட்டிவ்.
இவங்க பொய்ய கட்டமைக்கிறாங்க. கொடுத்துட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, திமுக ஆட்சி தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொன்னீங்கல்ல, திமுக எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்கல்ல, திமுக செஞ்சதை மட்டுமே தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுத்து அதை தானே ஃபாலோ பண்ண, 2500 ரூபாய் கொடுத்து சொன்னீங்கல்ல, 2500 தானே நீங்க போட்டிருக்கணும். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தானே சொன்னீங்க. 10 லட்சம் கோடி திமுக கடன் வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. இதே 10 லட்சம் கோடி திமுக கடன் வச்சிருக்கு. திமுகவே தான் சொல்லிச்சு சட்டமன்றத்தில். பட்ஜெட் தாக்கல் பண்றப்போ பிப்ரவரி மாசம் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது திமுக சொல்லிச்சுல. அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு புத்தி சுவாதனை இல்லையா? புத்தி இல்லையா? இப்ப அறிவு இல்லையா உங்களுக்கு? அப்போ எங்க இருந்தீங்க? ஒரு பொய்ய சொல்லணும், பொய்ய சொல்லிட்டீங்க, பொய்ய மறைக்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அறிவிச்சது 2500 ரூபாய். நீங்க உங்க திட்டத்தை நீங்க அறிவிக்க மாதிரி இருந்தா உங்க திட்டத்துல கீழே சொன்ன 2500 ரூபாய் தான் நீங்க கொடுத்துருக்கணும். இப்பதான் ஆட்சி பொறுப்பு எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்றது தெளிவா அது வரைக்கும் வந்துட்டு திமுக கொடுத்த அந்த காசை வந்து இப்போதைக்கு நாங்க கொடுத்துறோம், அடுத்த மாசம் வந்து நாங்க கணக்கெடுக்கும் பணியை வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க அறிவிச்சீங்களா? எங்க கேள்வி அதுதான். இதே பதவி ஏற்றுக்கும் போது தான் நீங்க வந்து எனக்கு கால அவகாசம் வேணும், 10 லட்சம் ரூபாய் 10 கோடி வந்து கடன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இதே தேர்தல் அறிக்கை மார்ச் மாசம் தானே நீங்க கொடுத்தீங்க. பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சுல, அதுல 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லியாச்சுல. 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, எவ்வளவு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொன்னாங்களா, அதை சொன்னீங்களா? இதுதான் நீங்க உங்களோட போலித்தனத்தை இங்க தான் நீங்க காட்டுறீங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் 36 லட்சம் கோடி இருக்கு, அதே காட்ட மாட்டீங்க. 10,000 லட்சம் கோடி கடன் இருக்கு, சரி ஓகே, 36 லட்சம் உங்களுக்கு வருமானம் வருது, அதே காட்ட மாட்டீங்க. எந்த மாநிலத்திலும் இல்லாத வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதை எடப்பாடி செய்யல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா செய்யல, இவர் செஞ்சிருக்காரு. அதை சொல்லல. கடன் இருக்கு, கடன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கி யாரும் அவங்கவுங்க பாக்கெட்டுக்கு எடுத்துட்டு போல, கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்களை தான் செஞ்சிருக்கோம். கரெக்டுங்களா? கடன் வாங்குறதுக்கு ஒரு லிமிட் பீரியட் இருக்கு, லிமிட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. 0 to 10 10 தான் நீங்க வாங்க முடியும், அதுக்கு மேல நீங்க வாங்க முடியாது. அனுமதிக்கப்பட்டது மட்டும் தான். அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசினுடைய கடன் பாத்தீங்க 200 லட்சம் கோடி இருக்கு. இது 10 லட்சம், 200 லட்சம் கோடி இந்திய அரசு கடன் வாங்கியிருக்கு. அப்ப நீங்க 200 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சு உங்க தலைமையில கடன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மக்கள் நல திட்டத்துக்கு அவங்க பயன்படுத்துறாங்க, வாங்கிதான் ஆகணும். நீங்க ஒரு வாதத்துக்கு சொல்றேன், கடனே வாங்காத ஒரு மாநிலம் இந்தியாவில் காட்டுங்க. ஒரே ஒரு மாநிலம் கடனே வாங்கல, வளர்ச்சி ஹைகோர்ட்டே கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க கடன் வாங்கி வந்துட்டு இலவசங்களை வந்து கொடுக்குறீங்க, இது வந்து சரி கிடையாது, இவ்வளவு தூரம் கடன் வாங்கினீங்கன்னா எப்படி திருப்பி கொடுக்க போறீங்கன்னு வந்துட்டு ஜனவரி மாசம் சொன்னாங்க. அப்பதான் தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், மக்கள் மன்றத்துக்கு கொடுத்தார், கோர்ட்டுக்கு கொடுக்கணும், மக்கள் மன்றத்துக்கே கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, கடன் வாங்குறோம், மக்கள் நல பணிகளை செய்யறோம், ஆனால் வருமானம் ஈட்டி நம்ம கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத வருமானத்தை அந்த கடனை அடைக்கிறதுக்கான திராணியை நான் வச்சுக்கிட்டு தான் கடன் வாங்குறேன்றத சிம்பாலிக்கா எங்க தலைவர் சொன்னார். உங்களால அப்படி சொல்ல முடியல, மறைக்கிறீங்க. ஏன்னா மது ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், நீங்க வந்தீங்கல்ல, உங்க எம்எல்ஏ புதுக்கோட்டையினுடைய எம்எல்ஏ என்ன பண்ணாரு? வெற்றி கலைப்புல குடிச்சிட்டு போதையில ஆட்டம் போட்டாரா? உங்க எம்எல்ஏ ஒரு பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டினாரா? உங்க கட்சியினுடைய வட்ட செயலாளர் 10 வயசு பொம்பளை பிள்ளைய கெடுத்தாரா? இதெல்லாம் யார் கண்டிக்கணும்? நான் என்ன சொல்றேன், இது நடந்துருச்சுங்க. இது வந்து அவனோட தனிப்பட்ட ஒழுக்கம் தான். இது வந்து அரசாங்க பொறுப்பு ஏற்றுக்கிறத தாண்டி நான் திமுக காரனா நானும் சொல்றேன், எங்க இதுலயும் அதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்துச்சு. அதுக்கு அரசு அவனுக்கு தண்டிச்சுது. அவனை ஒரு வேளை என் கட்சிக்கார அது மாதிரி கட்சிக்காரன் எவனும் இல்லை, அப்படி இருந்தால் அவனை கட்சியில இருந்து நீக்கணும். நீங்க அந்த மாதிரி என்ன செஞ்சீங்கன்னா என்னோட கேள்வி. இதுவே திமுக நடந்தா ஊடகங்கள் அது விவாதமாக்குறீங்க, சந்தோஷம், ஆக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம், அந்த விவாதத்தை விமர்சனத்தை ஏத்துக்கிறோம். இதை ஏன் அப்படி நீங்க செய்ய மாட்டீங்க? அந்த 10 வயசு பிள்ளைய செக்ஷுவல் அசால்ட் பண்ணான், அவன் வட்டச் செயலாளர், கட்சியினுடைய வட்டச் செயலாளர், ஆர்கே நகர்ல வேலை செஞ்சிருக்கான். அவன் மீது கட்சி நடவடிக்கை என்ன எடுத்தீங்க காட்டுங்க. பட்டாக்கத்தி வச்சு ஒரு எம்எல்ஏ, ராயபுரம் எம்எல்ஏ கேட்க வெட்டுறாரு. நீங்க என்ன முன்னுதாரணம் சொன்னார்? ஆட்டோக்காரன் எம்எல்ஏ ஆகுது, சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த திராவிடமன் அதை ஏத்துக்குது, வரவேற்கிறோம். நீங்க ஆட்டோக்காரன், உண்மையிலே நீங்க ஆட்டோக்காரனா? அவர் ஆட்டோக்காரர் இருந்துட்டு போட்டோம், முன்னாடி இருந்திருக்காரு, சந்தோஷம். நீங்க வந்தது அந்த மாதிரியான பின்புலத்தை வந்து வரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம், வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்க அப்படி உண்மையாலுமே அப்படி இருக்கீங்களா? 30 லட்ச ரூபா கார், 2 கார் வச்சுக்கிட்டு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க சொத்து மதிப்பு என்ன அஃபிடேவிட்லேயே கொடுத்துட்றீங்க. நாங்கள் போய் உங்களை நான் விசாரிக்கவே வேண்டியதில்லை, அஃபிடேவிட்லேயே கொடுத்துட்டீங்க. நீங்கள் தப்பாக கொடுத்துட்டு உங்களை நல்லவனா தூயவனா காட்டிக்காதீங்க, உண்மையை பேசுங்க மக்கள்கிட்ட. பொய்யா 30,000 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சுட்டு 30,000 இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டு ஃபேக் நேரேட்டிவ் இதுக்கப்புறம் எடுபடாது. நாங்கள் திமுகவை
அவர் ரொம்ப குறைச்சி மதிப்பிட வேணா. ஆளுங்கட்சியா திமுகவை பார்த்துட்டாரு, எதிர்கட்சியா ஒன்னும் அவர் பார்க்கல. அவர் கட்சி ஆரம்பிக்கும் திமுக ஆளுங்கட்சி, அவர் எதிர்கட்சியா திமுக பார்க்கும் போது அவர் தொட நடுங்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம். நிறைய போதைப் பொருட்கள் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில இருக்கு. சர்வசாதாரணமா காலேஜ் கிட்ட கிடைக்குது, யூனிவர்சிட்டி கிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட மைனர் பிள்ளைங்க கூட, ஒரு 10 வயசு பிள்ளைங்க கூட அதை வந்து கையில் எடுக்கிற அளவுக்கு இருக்கு. அவ்வளவு லெத்தாச்சிக்கா விட்டுருக்காங்களே, இதை நீங்க மறுக்கவே முடியாதுல்ல சார்? அதுதான் சொல்றேன், இதுதான் உங்களோட ஃபேக் நரேட்டிவ். சரி, இது ஃபேக் நரேட்டிவ்னு சொல்ல முடியாது சார். நோ 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 நோ. வட சென்னையில கள நிலவரத்துக்காக, தேர்தல் கள நிலவரத்துக்காக நானே இறங்கி போயிருக்கிறேன். அங்க இருந்த பெண்களே வந்து சொன்னாங்க, 12 வயசு 13 வயசு பையங்க போதைய போட்டுட்டு வந்துட்டு எங்க கிட்ட ஒரு 40 வயசு இருக்கு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறான். அதுதான் சொல்றேன், பெண்கள் இத வந்து இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது ஃபேக் நரேட்டிவ்னு சொல்லுவீங்களா? இது ஆட்சியில கிடையாது சார். 100 நீங்க வந்து இன்டர்வியூ பாப்பாங்க எல்லாரும். அது உங்க கட்சி தான் கெட்ட பேரு, நிஜமா உங்க கட்சி தான் கெட்ட பேரு. நீங்க சொல்றது, நீங்க ஒரு தப்பான விஷயம் சொன்னீங்க. 10 வயசு பையன் போதைக்கு உட்பட்டு பெண்கள்கிட்ட தப்பா கையில எடுக்கிறான். 12 13 வயசு பசங்க அத போதை கலாச்சாரத்துல கையில எடுக்கிறாங்க. மேடம், நான் சொல்றது, அப்படி ஒரு வேளை நடந்திருந்தால் திமுக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலையே. நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் இப்பவுமே காலேஜ் ஸ்டூடண்ட் கூட சகஜமா புழங்கிட்டு இருக்கு போதை கலாச்சாரம். நான் சொல்றது போதைங்கிறது மது மட்டும் கிடையாது சார். அந்த கஞ்சால இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே சர்வசாதாரணமா புழங்குது. அதுதான் மேடம், நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றீங்க. ஃபேக் நரேட்டிவே கிடையாது. ஃபேக் நரேட்டிவ் தான் மேடம் இது. காரணம் நான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் வந்து ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி குட்கா போன்ற அதிபயங்கர போதைப் பொருட்களை 1 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை எரிச்சாங்க, செஞ்சில எரிச்சாங்க. ஆனா ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு 2 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எரிச்ச மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அவங்களோட ஐடி விங்ல இந்த விர்ச்சுவல் வாரிசுன்ற பேருக்கு ரொம்ப கேவலமா, ரொம்ப தரக்குறைவா நடந்துக்கிறவங்க அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது நடந்து 1.5 மாசம் ஆகுது. இந்த மாதிரி பொய் இப்ப நடக்குது. அப்ப வந்து திமுக பீரியட்ல தான் வந்து புடிச்சு எரிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப வந்து புழக்கத்துல இருந்திருக்கு தமிழ்நாட்டுல இல்லையா? திருட்டுத்தனமா கொண்டு வரவன அதை கையங்கலமா இல்லையா? மேடம், யாரும் இல்லன்னு மறுக்கல. ஒரு இடம் எதுவுமே இல்ல. அதை ஒழிக்கிறதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுதான் சொல்றேன். நான் திமுக காரன் இல்ல, என் கட்சியினுடைய திமுக காரன் எவனோ ஒருத்தன் வீட்டுல கஞ்சா செடி வளர்த்தான்னு பாத்திருக்கீங்களா? தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளரா இல்ல நிர்வாகம் ஏன் தெரியல, அவன் வீட்டுல கஞ்சா செடியை வளர்க்குறான். கஞ்சா செடியை வளர்த்துட்டு நீங்க போதைப் பொருளை பத்தி நீங்க பேசலாமா? அதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? உங்க நிர்வாகி, உங்க கட்சியினுடைய நிர்வாகி வீட்டுல கஞ்சா செடியை வளர்த்துட்டு நான் அப்பழு கட்டுறவன் நீங்க பேசுறதே அவ்வளோ கேலி கூத்தா இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சிங்க, திமுக விட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு கட்சி நிர்வாகி வீட்டுல கஞ்சா செடி வளர்த்து நீங்க பாத்திருக்கீங்களா? இது நடக்குது இல்ல? நாங்க என்ன சொல்றோம், அப்படி நடந்திருந்தால், நீங்க சொல்ற மாதிரி ஏதோ விஷயம் நடந்திருந்தால் கண்டிப்பா அது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இருப்பாங்க. எடுக்காம எந்த போலீஸும் அப்படி விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, அவங்களுக்கு வீட்டுல பொம்பளைங்க இருக்காங்க, யாரும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட், ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, நான் சர்வாதியாக கூட மாறுவேன், கஞ்சா ஒழிப்பு, போதை ஒழிப்பு 2.0 அப்படின்னாரு. வந்த புதுசுல எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீரியம் வந்துட்டு சுத்தமா இல்லவே இல்லை, பல்கி பெருகி போச்சு. அப்படின்னும் போது மக்களுக்கு இயல்பாக ஒரு கோபம். யாரும் இல்ல, போதை கலாச்சாரம் வந்து கூடி போச்சு, குறைஞ்சு போச்சுன்றதை தாண்டி அதுக்கு சட்டப்படி தலைவர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்ததை பூதாகரமாக்குனீங்க. யாரும் எங்க கட்சிக்காரன் வீட்டுல கஞ்சா செடி வளர்க்கல, அங்கொன்றும் இங்கொன்றும் எவனோ ஒருத்தன் பண்ணான். அது என் கட்சிக்காரன் பண்ண மாதிரி நீங்க வந்து போர்ட்ரே பண்ண வேணாம். அவங்க செட் பண்றது அந்த நெரேட்டிவ் தான் சொல்ல வரேன். திமுக காரன் செய்யல, எவனோ போதைப் பொருள் விற்கல, எவனோ எடுத்துட்டு போயிட்டு வந்து கஞ்சா செடி வீட்டில் வளர்க்கல. இது கஞ்சா செடி வீட்டில் வளர்க்குறான்னு நான் திருப்பி சொல்றேன்னா, இது எவ்வளோ பெரிய குற்றம். அதை நார்மலைஸ் பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்த, பெரிய தப்பான விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை நார்மலைஸ் பண்றதும், திமுக காரன் எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை பூதாகரமாக்குறதும் தான் இந்த தாவேகாவுடைய வேலையா இருக்கு. சோசியல் மீடியால நீங்க சோசியல் மீடியால தான் ஆட்சியை பிடிச்சிங்க. இப்போ கூட பாருங்க, எந்த அவங்க திமுக கிட்ட ஐடி விங் இல்லையா? திமுக கிட்ட ஐடி விங் இல்லையா? மேடம், நீங்க ஒரு எனக்கு என் ஐடி விங் நான் நல்லது செஞ்சதை போடுறது தான் என் ஐடி விங் வச்சிருக்கோம். நீ பொய்யை வந்து 10 பொய்யை வந்து 100 பொய்யா காட்டுறது, 100 பொய்யா 1000 பொய்யா காட்டுறது ஐடி விங் வச்சிருக்கோம். நீ அந்த வேலை நீங்க தப்பு செய்யறீங்க, அந்த தப்பு தான் செய்யணும்னு சொல்ல வரீங்களா? திமுக ஐடி விங் வச்சிருக்கு, நல்லது செய்ய ஐடி விங் வச்சிருக்கு. நான் கெட்டதை செய்யறது ஐடி விங் வைக்கல மேடம். நீங்க செய்யறது ஒரு கெட்டதை பெருசா பூதாகரமா காட்டுங்க, அந்த வேலையை நீங்க திருப்பி செய்றீங்க. அது கூடிய விரைவில் உடைக்கப்படும். இந்த பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே எத்தனை ஃபிளாஸ் அவங்களுக்கு இருக்கு.
அதை எதுனா ஒன்று அவங்க திருத்திக்கிட்டாங்களா இல்லை அவங்க மீது அவங்க நிர்வாகிகள் மீது எதனா ஆக்ஷன் எடுத்தாங்களா? அது செய்யலை. ஒன்றும் இல்லை, ஒரு நான் கடை கோடி தொண்டனை விட்டுருங்க, இல்லை நிர்வாகி கூட விட்டுருங்க. 2 எம்எல்ஏ என்ன பண்ணா? அவங்க மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சி நடவடிக்கை எதனா எடுத்தீங்களா? வழக்கு பதியிறது அது 2வது மேடம். அது வந்து சட்டப்படி அதை விட்டுருங்க. கட்சி நிர்வாகி துண்டை போட்டுக்கிட்டோ இல்லை உன்னோட சிம்பிளில் நின்று ஜெயிச்சவன் அவன் மீது நீங்கள் என்ன முன்னுதாரணம் கொடுக்க வரீங்க? இதுவே திமுகல ஏதோ ஒருத்தன் நடந்தா, ஒரு சின்ன சண்டை போட்டுட்டா, அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். அதை தாண்டி கட்சி நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? அது நீங்க இதெல்லாம் செஞ்சு தலைவர் எந்த நலத்திட்ட உதவியுமே செய்யலையா? மகளிர் உரிமை தொகை போடலையா? தமிழ் புதல்வன் திட்டம், மாணவிகளுக்கு மாதம் 1000, இந்த மாதிரி திட்டத்தை இப்போ அவர் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காரு. அவர் சொன்னார்ல 200 யூனிட் என்ன சொன்னாரு? அவர் செஞ்ச 3 திட்டத்தை கையெழுத்து போட்டிருக்காரு. 3 திட்டமுமே பொய்யான பிம்பம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா நடந்திருக்காங்க சொல்றாங்க. 3 திட்டமே ஃபேக்கு. எப்படின்னா அவர் சொன்னது மாதம் 200 யூனிட்னு சொன்னாரு. என்கிட்ட வீடியோ இருக்கு, அவர் மேடையில் பேசுனது. மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ, அதுவும் 500 யூனிட்குள்ள வந்தாதான் ஃப்ரீ. இங்கேயே உங்களை தில்லாலங்கடி வேலை தெரிஞ்சிருச்சா? 2 பெண்கள் சிறப்பு படைன்னு சொன்னீங்க, சிங்க பெண்கள் சிறப்பு படைன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இதே திமுக அரசு பிங்க் சமூக ஏதோ பிங்க் இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இதே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பிங்க் ஃபார்முலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுவும் திமுக கொண்டு வந்ததுதான். நீங்க பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. இதே இன்னொரு போதை இது பண்ணாரு. இதே அவர் கொண்டு வந்ததுல 21 வயசு கீழே இருக்கும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை திமுக கொண்டு வந்துச்சு. கோவில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல இருக்க 500 கடைகளை திமுக தான் முடிச்சு. இதெல்லாம் நீங்க பண்ண மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்காதீங்கன்னு சொல்றோம். சரி, அடுத்ததான் நீங்க எங்க மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு குடும்ப அரசியல்னு சொன்னீங்க. உங்க கட்சியில் நீங்க என்ன பண்றீங்க? ஆதவர்ஜினா யாரு? ஆதவர்ஜினா மாமியார் யாரு? ஆதவர்ஜினாவோட மச்சான் யாரு? ஆதவர்ஜினாவோட மாமியார் வேற கட்சியிலும் ஆதவர்ஜினோட மச்சான் பாண்டிச்சேரியில் ஒரு கட்சியில இருந்து, அப்ப அது குடும்ப அரசியல் கிடையாதா? அது குடும்ப அரசியல்ல வராதா? அதுல ஏன் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல? திமுக மீது மட்டும்தான் அந்த கேள்வி வரும். இதுவும் குடும்ப அரசியல் தானே. அவங்க மாமியார் தானே இப்ப குதிரை பேரத்துக்கு அடித்தளமா இருந்தது யாரு? அமைச்சர் ஆதவர்ஜினாவோட மாமியார் தானே. அந்த கட்சி 2ஆ உடைஞ்சுதா? முதலமைச்சர் விஜய் யாரை போய் சந்திக்கிறாரு? முதலமைச்சரை சந்திச்சாரு. அடுத்தது எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சரை நீங்க சந்திக்கணும். சந்திச்சீங்களா? ஏன் சந்திக்கல? நீங்க தூயவன், தன் தூய சக்தி, நான் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறேன், பெரிய ஆக்க சக்திலாம் சொன்னீங்கல்ல, என்ன பண்ணீங்க? குதிரை பேரத்தை தான் நடத்துனீங்க. உங்க மீது குதிரை பேரம் தான் நடத்தினாரு. நீங்க வந்து தூய சக்தி கிடையாது. நான் அந்த வார்த்தையை சொல்லவே ரொம்ப டிடி விதினர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. தூய சக்தியே நீ கிடையாது, ரொம்ப கேவலமானவன் சொன்னாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் நீங்கள் சட்டமன்றத்தில் முதல் பதில் சொல்றீங்களா? போய் வீட்டில் போயிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு முதலமைச்சருங்க, எதிர்கட்சி தலைவர் கேட்டால் நீங்கள் சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும். சரி, நீங்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இல்லாதப்ப கூட நீங்கள் பதில் சொல்லலாமே. வெளியிட பண்ணிட்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு அந்த லெவலுக்கு தைரியமே இல்லையே. மக்களை சந்திச்சாதாங்க அந்த தைரியம் வரும். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்விட்டரில் போடுறீங்க. இது எந்த விதமான அரசியல் மாண்புன்னு தெரியல. இதை வந்து நியாயப்படுத்துறீங்க. இதை வந்து அதுக்கப்புறம் 2 அமைச்சர் என்ன பண்றாங்க, 2 மேடையை போட்டு, இதுக்காக மேடையை போட்டு நான் வந்து விட்டுருந்தா அண்ணா பேச சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார் அமைச்சர் ஆதவர்ஜினா சொல்றாரு. இப்போவும் சொல்றோம், எங்களை வந்து நாகரிக அரசியல்னு சொல்லி எங்களை அமைதியா இருக்க சொல்லவே தான் திமுக காரன் இப்படி இருக்கும். திமுக காரன் ஜெயிலுக்கோ இல்ல சட்ட நடவடிக்கை ஏத்துக்கிறதுக்கோ நாங்க ரெடி. எங்களை நாகரிக அரசியல்னு சொல்லி எங்க தலைவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் முறை சொல்லியில கட்டம் கட்டிடுறாரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறோம். இல்லையே இது தாவேகான்ற ஒரு கட்சி தொடங்கியும் இருக்காது, முளைச்சியும் இருக்காது. ஏன் சார் அழிச்சிருப்பீங்களா ஆரம்பத்திலேயே? நீங்க சன்னாரெட்டி இது பேர் என்ன, ரவுடிசம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்க தலைவரை நீங்க அசிங்கமா பேசுவீங்க. எங்க தலைவர் தான் எல்லாம், எங்க கட்சி தான் எல்லாம். நீங்க தலைவரை நீங்க கேவலமா பேசுவீங்க. கிள்ளி எறிஞ்சிருப்போம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி போய் ஏதாவது கலவரம் பண்ணிருப்பீங்களா? இந்த மாதிரி பொய்யான நெரேட்டிவ் நாங்க செட் பண்ண விட்டுருக்க மாட்டோம். சண்டை போட்டிருப்போம், சண்டை செஞ்சு யுத்தம் செஞ்சிருப்போம். யுத்தம் செஞ்சிருப்போம்னா கத்தி எடுத்து செய்யறது யுத்தம் கிடையாது. நாங்க அவங்க நீ என்ன ஆயுதம் இருக்கு அதெல்லாம் எடுத்துருக்கணும். எங்க தலைவர் நீ நாகரிகமா இரு, நீ நாகரிகமாறுன்னு எங்களை பண்படுத்திட்டார். அதனால் வந்தல் விளைவு இது. இல்லைன்னா இவ்வளோ யாரும் பேச மாட்டாங்க. எங்க தலைவரை நாங்கள் உயிரா நேசிக்கிறோம், எங்க கட்சியை உயிரா நேசிக்கிறோம். நீ என் கட்சியை பேசுறேன், என் தலைவரை பேசுறேன், என் தலைவர் குடும்பத்தை தப்பா பேசுறேன், நான் அப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. தலைவர் அதுக்கும் ரெடி, நாங்களும் ரெடி. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.